ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற யூனிட் கெமிக்கல் கைனடிக்ஸ். கைனடிக்ஸ் இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? ஸ்பீட் இல்லைன்னா ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். ஸோ 11th நம்ம 2 யூனிட்ஸ் படிக்கிறோம். ஒரு யூனிட்டோட பேரு தெர்மோடைனமிக்ஸ், இன்னொரு யூனிட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இந்த மாதிரி நிறைய யூனிட் படிக்கிறோம். அதுல இந்த ரெண்டும் முக்கியமான யூனிட்ஸ். ஏன் இந்த ரெண்டையும் நான் முக்கியமான யூனிட்னு சொல்றேன் அப்படின்னாக்கா, ரீசன் என்ன அப்படின்னாக்கா, தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு ஒரு ரியாக்ஷனுடைய ஃபீசிபிலிட்டியை சொல்லுது. ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, வெதர் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் ஆர் நாட் அப்படின்னு நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் சொல்லி கொடுக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன்ல எந்த அளவுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு ஈக்குலிபிரியம் சொல்லுது. எப்படி சார் ஈக்குலிபிரியத்தில் நான் அதெல்லாம் படிக்கவே இல்லையே அப்படின்னா, ஒன்றும் இல்லை. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ரைட். இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அதிகமா இருந்தா ப்ராடக்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கிற ரியாக்ஷன்ல நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும், நிறைய ஈல்டு கிடைக்கும். அப்ப ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கம்மியா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் கிடைக்காது, ஒழுங்கா கிடைக்காதுன்னு அர்த்தம். ஸோ 11th நீங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சீங்க. அப்படி நடந்தா எவ்வளவு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு ஈக்குலிபிரியத்துல படிச்சீங்க. இதெல்லாம் படிச்சீங்களா? பதில் சொல்லணும். ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடாது. டேய் பதில் சொல்லுங்கடா. ரைட், வெரி குட். அவ்வளவுதான். ஓகே. இங்க 12th கைனடிக்ஸ்ங்கிற டாபிக்ல என்ன சார் படிக்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதுன்னு படிச்சாச்சு, எவ்வளவு ஈல்டு கிடைக்கும்னு படிச்சாச்சு. ஆனா அந்த ரியாக்ஷன் உடனே ப்ராடக்ட கொடுக்குமா, ஸ்பீடா ப்ராடக்ட கொடுக்குமா, இல்ல ரொம்ப ஸ்லோவா தான் ப்ராடக்ட கொடுக்குமா நம்ம படிக்கல இல்லையா? அதைத்தான் கைனடிக்ஸ்ல படிக்க போறோம். ஸோ we are going to study about the speed of a reaction. ஒரு ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்குமா, சீக்கிரமே நடக்குமா, இல்ல பொறுமையா நடக்குமா? ஸோ ரியாக்ஷனுடைய வேகத்தை படிக்கிறது கெமிக்கல் கைனடிக்ஸ். அதைத்தான் நம்ம இங்க பண்ண போறோம். வெரி குட், சூப்பர். ரியாக்ஷன்ஸை ஜென்ரலா 3 டைப்பா பிரிப்பாங்கப்பா. எப்படி அப்படின்னாக்கா, வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு என்னன்னா, the reactions which take place in microseconds. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுது அப்படிங்கறத பொறுத்து ரியாக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். லாஸ்ட் டைப் மாடரேட் ஸ்பீட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஜென்ரலா அயானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். கேட்டயான், ஆனயான் இவங்களுக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஜென்ரலா வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். 10⁻⁻14 இருந்து 10⁻⁻16 செகண்ட்ஸ்க்குள்ளவே ரியாக்ஷன் முடிஞ்சிடும். அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும். எக்ஸாம்பிள், ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன். இன்னும் வேற மாதிரி உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு கண்டெய்னர்ல சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எடுத்துக்கோ. ஓகேவா? ஒரே ஒரு டிராப், a drop phenolphthalein விட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? சொல்லுங்க. If you add a phenolphthalein drop into sodium hydroxide solution, what will happen? தெரியலையா? பரவாயில்ல விடு. Becomes pink immediately. Pink color is obtained within microsecond. ஒரு செகண்ட் கூட ஆகாது, அவ்வளவு ஃபாஸ்டா அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ரைட். வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்னா என்ன சார்? டேஸ், நாள் கணக்குல 2 days 3 days 5 days 10 months 1 year இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்டிங் ஆஃப் அயன் will happen very 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 slowly. ஓகேவா? ரைட். மாடரேட் ஸ்பீட்ல இருக்க ரியாக்ஷன்ஸ் என்ன? ஹவர்ஸ். ஸோ 1 hour 2 hour சம்திங், ஒரு ரீசனபிள் டைம்ல முடியக்கூடிய ரியாக்ஷன்ஸ். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் திங் தான். இதெல்லாம் நீ ரொம்ப டீப்பா உன் மண்டே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நேரா அடுத்தது போயிடலாம். டாபிக் உள்ள டைரக்டா நான் போயிடுறேன். என்ன நம்ம டாபிக்? ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் இல்லனா ஸ்பீட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். சரி சார், ஒரு பைக் இருக்கு.
பைக்கோட ஸ்பீடை கண்டுபிடிக்க சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் சார். 10 ஏஎம்க்கு அந்த பைக்கு சென்னையில இருந்துச்சு சார். 11 ஏஎம்க்கு செக் பண்றேன், அந்த பைக்கு செங்கல்பட்டுக்கு போயிடுச்சு சார். 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ 100 kilometers is the distance traveled by time 1 hour. அப்ப அந்த பைக்கோட ஸ்பீடு 100 kilometers per hour. ஸோ பைக்கோட ஸ்பீடை சொல்லிடலாம், ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஸ்பீடை சொல்லிடலாம். எப்படி? ஃபார்முலா இருக்கு, பிசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன், டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். ஆனா இங்க ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை எப்படி சார் சொல்றது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி ஒண்ணு இருக்கு. எப்படி? கவனி. உன் பிளேட்ல இதான் நீ சாப்பிட்ற பிளேட்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு ஃபுட் இருக்கு. ரெண்டு விதமா ரியாக்ஷனோட ஸ்பீட சொல்லலாம். ஹவு ஃபாஸ்ட் த ஃபுட் இஸ் டிக்ரீசிங் ஹியர், இங்க தட்டுல எவ்வளவு வேகமா சாப்பாடு காணாம போகுது அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீ எவ்வளவு வேகமா உன்னுடைய வயிற்றுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறத வச்சும் சொல்லலாம். சோ ஒரு ரியாக்ஷனோட வேகத்தை ரெண்டு விதமா சொல்லலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷனை முதல்ல எழுதுவோம். ரியாக்ஷன் என்ன? ரியாக்டன்ட் by some process getting converted into product. Example, A is a reactant which reacts with B and it becomes C and D ன்னு வச்சுக்கோ. இந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை நம்ம எப்படி சொல்லலாம்? rate of a reaction is equal to how fast A decreases அல்லது how fast B decreases சொல்லலாம். Otherwise how fast C increases or how fast D increases இப்படியும் சொல்லலாம். So there are different ways to express. அத சிம்பிளா எப்படி சொல்ல போறோம்னு பாருங்க. Decrease in concentration of reactant with respect to time or increase in concentration of product with respect to time. இந்த ரெண்டு ஃபார்முலால நீ எந்த ஃபார்முலா வேணா யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனுடைய வேகத்தை சொல்லலாம். Rate of a reaction can be expressed by any of these two formulas. Right. இதை எப்படி எழுதுவாங்க மேத்தமெட்டிக்கலா அப்படின்னாக்கா கவனிங்க. டிக்ரீஸ் ஆகுது, ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுறத மைனஸ் சிம்பல்ல சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் ஆகுது ப்ராடக்ட், ப்ராடக்ட பிளஸ் சிம்பல்ல சொல்லுவாங்க. அப்ப மைனஸ் டிக்ரீஸ் இன் ஆர், டிஃபரன்ஸ் இன் ஆர் பை டிஃபரன்ஸ் இன் டைம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பிளஸ் டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் பை டிஃபரன்ஸ் இன் டைம்னு சொல்லலாம். இதுதான் ரியாக்ஷனுடைய ரேட்டுக்கான ஃபார்முலா. இன் ஜெனரல் சேஞ்ச் சொன்னா இட் மே பி டிக்ரீசிங் ஆர் இட் மே பி இன்க்ரீசிங், வாட் எவர் இட் மே பி. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ரேட்டுக்கு ஸ்கிரீன்ல பாரு, நான் 5 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். எப்படி வேணா சொல்லலாம் ரேட்டை. ஒரு ரியாக்ஷனோட வேகத்தை decrease in concentration of reactant with respect to time னு சொல்லலாம், increase in concentration of product with respect to time னு சொல்லலாம், change in concentration of reactant or product with respect to time னு ஜெனரலா சொல்லலாம். ஸ்பெசிபிக்கா மேத்தமெட்டிக்கலா சொல்லுங்க சார் அப்படின்னாக்கா மைனஸ் dr by dt or plus dp by dt. இந்த விதத்துல எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சூப்பர். அடுத்தது சார், ஓகே, எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. இதோட யூனிட் என்ன? What is the unit of rate? நியூமரேட்டர்ல இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் டேர்ம். கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன? மோல்ஸ் பர் லிட்டர். டிவைடட் பை டினாமினேட்டர்ல இருக்கிறது டைம். டைமோட யூனிட் என்ன? செகண்ட். அப்ப யூனிட் மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். இதுதான் ரேட்டோட யூனிட். நல்லா தெரிஞ்சுக்கோ, இது மாறவே மாறாது. ரேட்டோட யூனிட், ஸ்பீடோட யூனிட் மாறவே மாறாது. நல்லா கவனிச்சுக்கோ. சரி, அடுத்தது சப்போஸ் எல்லாமே கேஸா இருந்தா, ஃபார் கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன். சார் இவனும் கேஸ், ஆல் ஆஃப் த 4 fellows are gases. Now what will be the rate of the reaction அப்படின்னா ஃபார்முலா சேம் தான், பட் யூனிட் தான் மாறும். யூனிட் என்னன்னா, சோ இன்ஸ்டெட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நான் செப்பரேட்டாவே எழுதுறேன். For gas
phase reaction. ரேட்டோட ஃபார்முலா என்னன்னா decrease in pressure of reactant by time or increase in pressure of product by time. இத ஃபார்முலாவா எழுதணும், எப்படி எழுதலாம்? மைனஸ் partial pressure of reactant, change in partial pressure of reactant with respect to the change in time, plus difference in partial pressure of product with respect to time. பட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எந்த மெட்டீரியலையும் இருக்காது, ஏன்னா நம்ம ப்ரெஷரை வச்சு ரொம்ப ரொம்ப ரேரா தான் படிப்போம். இப்ப யூனிட் என்ன சார்? நியூமரேட்டர்ல ப்ரெஷர் இருக்கு, ப்ரெஷரோட யூனிட் அட்மாஸ்பியர். பை டினாமினேட்டர்ல டைம் இருக்கு, டைமோட யூனிட் செகண்ட். அப்ப ரேட்டோட யூனிட் அட்மாஸ்பியர்ஸ் பர் செகண்ட். சோ இங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ரேட்டுக்கு ஒரே ஒரு யூனிட் தான். லிக்விட் ஸ்டேட் ரியாக்ஷனா இருந்தா மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். அதுவே கேஸ்ல எல்லாருமே கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்காங்கன்னா யூனிட் அட்மாஸ்பியர்ஸ் பர் செகண்ட். இது வரைக்கும் சொன்ன ஒரு விஷயத்துல யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? யானன் புரிஞ்சுதா? வெரி குட். சோ என்ன சொல்லிருக்கோம்? ரேட்னா என்னன்னு சொல்லிருக்கோம், ரேட்டோட யூனிட் என்னன்னு சொல்லிருக்கோம். வேற எதுவுமே இன்னும் நம்ம சொல்லி தரல. அடுத்த கான்செப்ட் போலாமா? Shall I go for the next one? Everybody, ஜனனி ஓகேவா? Okay, sir. சார்மிகா? Okay, sir. ஓகே, ரைட், சூப்பர். ரைட் சார். அடுத்தது என்ன? நல்ல கவனி. சின்ன கண்டென்ட் தான். ஓகே. சோ சிம்பிளா என்ன சொன்னோம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன் பை டிஃபரன்ஸ் இன் டைம். அது ரியாக்டன்டா இருந்தா குறையும், மைனஸ் போடணும். ப்ராடக்டா இருந்தா பிளஸ் போடணும். சோ நான் இப்ப இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஒன்னா எழுதிட்டேன். சரியா? ரியாக்டன்டா இருந்தா மைனஸ் போடணும், ப்ராடக்டா இருந்தா பிளஸ் போடணும். சப்போஸ் கேஸ் ஸ்டேட் ரியாக்ஷன் இருந்தா என்ன பண்ணணும் சார்? டிஃபரன்ஸ் இன் பிரஷர் பை டிஃபரன்ஸ் இன் டைம். ரியாக்டன்டா இருந்தா மைனஸ் போடணும், ப்ராடக்டா இருந்தா பிளஸ் போடணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகே, ரைட், வெரி குட், சூப்பர். I'll go for the next. என்ன சார் அடுத்தது? இப்ப ஒரு ரியாக்ஷன் நடக்குது. A is becoming B. சரி, நான் ஒரு கிராஃப் போடுறேன். கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம். 0 டைம்ல A B இந்த ரெண்டு பேர்ல யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க சொல்லுங்க? At 0 time, who will be there and who will not be there? ஆன்சர் பண்ணுங்க. சார் புரியல சார். புரியல, வெரி குட். 0 டைம்னா என்னன்னு தெரியல உனக்கு, அதான் பிரச்சனை. ஒண்ணும் இல்ல, கவனி. A gives B. Initial அர்த்தம் at the starting point அர்த்தம். When I am starting the reaction, now the time is taken as 0. Now the time is taken as 0. அப்ப I will be having only A. There will not be B. கரெக்டா? எஸ் சார். ஓகே. டைம் proceeds. டைம் ஆயிட்டே இருக்கு. 1 minute, 2 minute, 3 minute, 4 minute போயிட்டே இருக்கு. A goes on decreasing and B goes on increasing. கரெக்டா? எஸ் சார். வெரி குட் பா. அதத்தான் நான் கேட்கிறேன். ஓகே, பாருங்க, இந்த இடம் டைம் 0 டைம்ல இவ்வளோ ஏ இருந்துச்சு சார். இந்த கான்சன்ட்ரேஷன் 5 moles per liter வச்சுக்கோ. இனிஷியலா 5 moles per liter வச்சுக்கோ சும்மா. சோ 0 டைம்ல இவ்வளோ ஏ இருந்துச்சு சார். நேரம் ஆக என்ன ஆயிட்டே போச்சு சார்? ஏ குறைஞ்சிட்டே வந்துச்சு. நேரம் ஆக ஏ கம்மியாயிட்டே வந்துச்சு. இந்த இடத்துக்கு வரும்போது what is the concentration of A at this point? What is the concentration of A at this point? 0. 0. That means அப்படின்னு என்ன அர்த்தம்? ரியாக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
கிளியரா? தட்டுல இருந்த பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். என்னடா ஓகே கூட சொல்ல மாட்டீங்க, புரியலன்னு சொல்லுப்பா, நோ இஷ்யூஸ். ஓகே, சோ இந்த கிராஃப் யாருடைய கிராஃப் சார்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஓட கிராஃப். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ குறைஞ்சிட்டே போச்சு சார். ஆஃப்டர் a particular time it has become zero, that means reaction has been completed. Now I'm going to draw the concentration of B graph at zero time. What is the concentration of B? Tell me, what is the concentration of B? 0. Very good, that is also zero. Time increases, concentration of B slowly increases. Increases. At this point reaction stops. அதுக்கப்புறம் கிராஃப் வரையக்கூடாது, because A has touched zero, A has become zero. So this is the concentration of B graph. So when I draw the graph for concentration against time, reactant goes on decreasing, product goes on increasing. இதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய பாயிண்ட். இங்க நீ கத்துக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இவ்வளவுதான் நீ கத்துக்க வேண்டியது. அடுத்தது போட்டுமா? Shall I go for the next one? Yes, sir. Very good, pa. Very good. பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். பொறுமையா வாங்க. ரைட். Now I am going to ask you a question. என்ன சார் இது? ஒரு பஸ் சென்னையில கிளம்புது, பாண்டிச்சேரி ரீச் ஆகுது. Total distance 150 kilometers. The bus has took 3 hours. Now tell me, what is the speed of the bus? What is the speed of the bus? 50 50. kilometer per hour. Very good. 50 kilometer per hour. Very good. Super. என்னோட கொஸ்டின், டிரைவர் பஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே 50க்கு போயிட்டாரு. 3 ஹவர்ஸா he did not increase the speed, he did not decrease the speed. அப்படியா? Is there any possibility for that? No, sir. No, it is not at all possible. But I am telling you 50 kilometers per hour. What does it mean? It means the average speed of the bus. On an average, first 1 hour, bus has traveled 50 kilometer. Second hour, another 50 kilometer. Third hour, another 50 kilometer. So this refers to average rate. This refers to average rate. அப்ப average rate na enna sir? அதுதான் அடுத்த கொஸ்டின். Average rate na என்னன்னு சொல்றேன் பாரு. Rate or speed of a reaction over a period of time. Over a period of time, it is called as average rate. Average rate over a period of time. In between 1 hour. In between 1 hour, 50 kilometer is the speed, distance traveled, is the distance traveled. So 50 kilometer per hour is the average speed within this 1 hour. Average speed within this 1 hour. Okay. இன்னொரு ஸ்பீட் இருக்கு, அதுக்கு பேரு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இல்லைன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அப்படின்னா என்ன? அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரேட் ஆர் ஸ்பீட் ஆஃப் எ ரியாக்ஷன் அட் எ பர்டிகுலர் டைம். இல்ல இன்ஸ்டன்ட், பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆர் டைம். எக்ஸாக்ட்லி அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 hours I told you, that means 180 minutes. My question is, at the 117th minute, what is the speed of the bus? நான் ஒரு question கேட்கிறேன்னு வச்சுக்கோ. 117th minuteல exactly at a particular instant, if I find out the speed of the bus, that is called as what rate? What speed? Instantaneous rate. That is called as instantaneous rate. So average rate ங்கிறது the speed over a period of time. The speed over a period of time. Instantaneous rate ங்கிறது at any particular instant. At any particular instant. மேத்தமெட்டிக்கலா இத சொன்னாக்கா டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோன்னு சொல்லுவாங்க மேக்ஸ்ல. ஏன்னா பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்னா தட் இஸ் நோ டைம் கேப்னு அர்த்தம். அப்ப டி ஒன்னும் டி டூவும் சேம் அப்படின்னு அர்த்தம். அப்ப டி ஒன் மைனஸ் டி டூன்னு எழுதினாலோ அல்லது டி டூ மைனஸ் டி ஒன் எழுதினாலோ ரெண்டும் ஜீரோ.
சோ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட மேத்தமெட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா டெல்டா டி ஜீரோன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? Yes, sir. ஓகேப்பா, வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்ப 2-3 கிராஃப் போட போறோம், பாருங்க. ஓகே, அதே கான்சென்ட்ரேஷன் டைம் கிராஃப் தான். சூப்பர். A, initially A will be having some concentration and it goes on decreasing and finally it becomes 0 at a particular time. Okay, very good. Now I am going to draw that of the product. So product பார்க்கும்போது initially product 0 and it goes on increasing until a particular period of time. So this first one is the graph for concentration of reactant, whereas this is the concentration graph for product. Okay. இந்த டைமை T1 ன்னு எடுத்துக்குவோம், இந்த டைமை T2 ன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி இங்கே T1 T2. ரைட். क्वेश्चन கேக்குறாங்க எக்ஸாம்ல ஒண்ணு. வாட் இஸ் த ஸ்பீட் இல்ல ரேட் between the time gap T1 and T2 அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுவ சார்? T1ங்கிற டைம்ல what is the concentration of reactant சார் அப்படின்னு பார்ப்பேன். சார், this is the concentration of reactant at time T1, at time T1. very good. T2 அப்ப what is the concentration of reactant செக் பண்ணுவ சார். this is the concentration of reactant at time T2, at time T2. very good. ஏற்கனவே உனக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாச்சு. என்ன ஃபார்முலா? rate of the reaction is equal to minus difference in reactant by difference in time ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. மைனஸ், ஏன் மைனஸ் போடுறோம்னு உனக்கு இப்ப புரிய வைக்கிறேன். டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். வாட் இஸ் த ஃபைனல் வேல்யூ? R2 minus what is the initial value? R1 by final time minus initial time. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. Very good. எனக்கு பதில் சொல்லுங்க. R1 R2 which is greater value? Look at the graph and tell me. R1 R2 which is greater value? R1. Very good. This is greater. So inside the bracket the value will be positive or negative? Inside the bracket. Negative. Positive. Inside the bracket தம்பி நெகட்டிவ்ல தான் இருக்கும். Negative. இன்சைட் த பிராக்கெட் நெகட்டிவ். ஓகேப்பா, நெகட்டிவ். ரேட் ஸ்பீட நெகட்டிவ்ல சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் முன்னாடி ஒரு மைனஸ் போட்டிருக்கோம். So now you can understand why there is a minus sign before a reactant. Before reactant. இல்லையா? புரிஞ்சுதா? Yes, sir. Yes. Yes, sir. So reactionோட ஸ்பீட நாம நெகட்டிவ்ல சொல்லக்கூடாது. That is why there is a negative sign before. That is why there is a negative sign before. Also the negative sign implies another thing specifically. What is another thing? Negative sign refers decrease in concentration of reactant. Negative sign refers decrease in concentration of reactant. Okay, இதே மாதிரி ரேட் கண்டுபிடிக்க போறோம் ப்ராடக்ட பேஸ் பண்ணி. சோ T1ங்கிற டைம்ல பாருங்க சார், இதுதான் ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் P1. T1ங்கிறதுனால நான் P1 போட்டுக்கிறேன். T2ங்கிற டைம்ல பாருங்க சார், this is the concentration of product at time T2. let it be P2. now what is the rate? சார், ரேட் வந்து ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி பிளஸ் போடணும் சார். ஏன்னு சொல்றேன் பாருங்க. டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் பை டிஃபரன்ஸ் இன் டைம். ஏன் பிளஸ் சொல்றேன்? பிளஸ் இன்டு ஃபைனல் வேல்யூ P2 மைனஸ் இனிஷியல் வேல்யூ P1 by final time minus initial time. Answer my question. Among the two, which is greater value? P1, P2 la? P2. Very good. Greater value minus smaller value. So inside the bracket, the answer will be Positive. positive. So positive into positive, totally the answer will be positive. Rate is expressed in positive quantity. So இங்க ஏன் மைனஸ் போடுறோம் சார்? ரேட் அப்படியே கண்டுபிடிச்சா நெகட்டிவ்ல வரும். ஸ்பீட நெகட்டிவ்ல சொல்லக்கூடாது. அதனால முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு அதை பாசிட்டிவ் மாத்துறோம். இங்க ஏன் பாசிட்டிவ் போடுறோம்? ஆல்ரெடி த ஆன்சர் வில் பி இன் பாசிட்டிவ். அதனால இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன? மைனஸ் சைன் ரெஃபர்ஸ் டிக்ரீஸ் இன் ரியாக்டன்ட்.
plus sign refers increase in product. இந்த ஃபார்முலாஸ்ல யாருக்காவது ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? No, sir. நோ டவுட். வெரி குட், வெரி குட்பா, சூப்பர், தேங்க்யூ. ரைட், அடுத்தது. Now A plus B gives C plus D. இல்ல, இது இன்னும் ரொம்ப சிம்பிளா எடுத்து சொல்லி முடிக்கிறேன். A gives B, இது ஒரு ரியாக்ஷன். சூப்பர், பாரு. ரியாக்ஷனுடைய ரேட் ஸ்பீடை எப்படி சொல்லலாம் சார்? மைனஸ் டிஃபரன்ஸ் இன் ரியாக்டன்ட் பை டைம் சொல்லலாம் சார். இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். என்ன ஃபார்முலா? பிளஸ் டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் பை டைம். வெரி குட். இந்த ரெண்டு ஃபார்முலால யூ கேன் யூஸ் எனி ஒன் ஃபார்முலா. You can use this formula to calculate rate, or you can use this formula to calculate rate. The answer will be same. Super. Now, I am taking another reaction in which A is giving 2 times of B. A is giving 2 times of B. Now, rate is equal to minus dA by dt plus dB by dt. இது கரெக்டா தப்பா? Whether this is right or wrong, tell me. Wrong. Wrong. Very good. ஏன்? 2B னா அந்த 2 மென்ஷன் பண்ணவே இல்ல, அது பண்ணணும். ஏன் மென்ஷன் பண்ணணும்? Why? ஏன்னா அது கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால. சரி, உங்களுக்கு புரியுது, சொல்ல தெரியல. நோ இஷ்யூஸ். வெரி குட், பரவாயில்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். நான் இங்க சொல்றேன் பாரு. இங்க if 1 mole A disappears, then 1 mole B appears. கரெக்டா? அப்ப ஒரு A காணாம போச்சுன்னா ஒரு B ஃபார்ம் ஆயிடும். சோ இவங்களை வச்சு ரேட் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அதுவே இங்க பாருங்க, if 1 mole A disappears, then 2 moles of B appears. கரெக்டா? கரெக்டா? சோ Yes, sir. இவனை வச்சு நீ ரேட் கண்டுபிடிச்சினா என்ன வருதோ இவனுக்கு 2 times double the time வரும். டபுள் த டைம் வரும். ஏன்னா 2 times of B appears. ரெண்டும் ஆனா ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணணும் போது அப்ப நான் என்ன பண்ணணும்? இவனை 2 ஆல டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? இவனை 2 ஆல டிவைட் பண்ணணும். டினாமினேட்டர்ஸ் டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் இன்வெர்ட் பண்ணிடலாம் இல்லையா? அப்ப இன்வெர்ட் பண்ணா எப்படி வரும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஃபரன்ஸ் இன் ஏ பை டிஃபரன்ஸ் இன் டி ஈக்குவல் டு பிளஸ் 1/2 டிஃபரன்ஸ் இன் பி பை டிஃபரன்ஸ் இன் டி. இந்த ஈக்குவேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ் சார். Yes, sir. வெரி குட்பா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப நான் ஒரு ஈக்குவேஷன் எழுத போறேன். m1 டைம்ஸ் ஆஃப் ஏ m2 டைம்ஸ் ஆஃப் பி சேர்ந்து n1 டைம்ஸ் ஆஃப் பி n2 டைம்ஸ் ஆஃப் q கொடுக்குறாங்க. ரேட் கண்டுபிடிக்க 4 ஃபார்முலா எழுத முடியும் என்னால. இந்த ஈக்குவேஷனுடைய வேகம், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், I can use 4 different formulas to calculate the speed of the reaction. What is the first formula? Minus dA by dt. Correct அந்த ஃபார்முலா? தப்பு. என்ன பண்ணணும்? m1 ஆல டிவைட் பண்ணணும். கரெக்டா? இப்பதான் கரெக்ட். சோ இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும். we have to divide. I can write this as 1/m1. கரெக்டா? எஸ் சார். ஓகேமா, வெரி குட். அடுத்த ஃபார்முலா என்ன? மைனஸ் 1/m2 டிஃபரன்ஸ் இன் பி பை டிஃபரன்ஸ் இன் டி. தேர்ட் ஃபார்முலா என்ன? பிளஸ் 1/n1. ஏன் பிளஸ் போட்டேன்? ப்ராடக்ட். வெரி குட், வெரி குட். டிஃபரன்ஸ் இன் பி பை டிஃபரன்ஸ் இன் டி பிளஸ் 1/n2 difference in q by difference in t. Very good. Everybody understood? Yes, Yes, sir. Yes. Very Yes, good. Pa. sir. Very good. Pa. Very good. Pa. Right. Next point. Sir, இவ்வளவு நேரம் நீங்க ரேட்னு எழுதுறீங்களே, ரெண்டு ரேட் சொன்னீங்க. ஒன்னு ஆவரேஜ் ரேட், இன்னொன்னு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். நீங்க எழுதுனது ஆவரேஜ் ரேட்டா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டா? தோ எழுதிருக்கீங்க, தோலாம் எழுதிருக்கீங்க. Whether it is average rate or instantaneous rate சொல்லுங்க. Average rate. ஏன் average rate ன்னு சொல்றேன்? Because there is a time interval gap. புரிஞ்சுதா? dt போட்டாலே there is a interval in time ன்னு அர்த்தம். கரெக்டா? Yes, sir.
ரைட். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் அந்த கிராஃப்லன்னு சொன்னோம். ஸோ ஆவரேஜ் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, இன் பிட்வீன் டைம் பீரியட் T1 அண்ட் T2 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இந்த கிராஃப்லன்னு சொன்னோம். ஓகே, நவ் த கொஸ்டின் இஸ் ஹவு டு ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். சார் எக்ஸாம்ல என்ன இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கேட்குறாங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. அதுக்கு இப்ப சொல்ல போறேன் பாரு. ஓகே, ஓகேப்பா. So now I am going to draw a graph. Tell me what is the graph is. So concentration versus time. What is the graph? Reactant. Very good. Concentration of reactant. Very good. Question என்னன்னா, what is the rate at time t? Tங்கிற டைம்ல what is the speed of the reaction? இதுதான் question. What is the speed of the reaction at time t? இதுதான் question. இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு திரும்பவும் நான் உன்னை பழைய இடத்துக்கே கூட்டு போறேன். சோ இங்க ரேட் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. this divided by this. இதுக்கு பேர் என்ன, ஸ்லோப் ஆஃப் த கர்வ். ஜியோமெட்ரியில படிச்சிருக்கீங்க இல்லையா, பாருங்க. R2 மைனஸ் R1 அப்படின்னு என்ன சார், R2 மைனஸ் R1 the gap, இந்த கேப் சார். divided by T2 minus T1 அப்படின்னு என்ன, இந்த கேப் சார். so this divided by this, adjacent by, இது எப்படி சொல்லுவீங்க, opposite by adjacent சொல்லுவீங்களா, tan theta. it is nothing but the slope of the graph. so average rateங்கிறது கிராஃபோட ஸ்லோப் தான். புரிஞ்சுதாமா? everybody understood? Yes, sir. Yes, sir. similarly instantaneous rateனா என்ன பண்ணணும்னா, at that instant, இந்த டைமுக்கு இந்த இடத்துல இன்ஸ்டன்டா ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்தோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி, ஜியோமெட்ரியில சொல்லி கொடுத்திருப்பாங்க. யூ ஹாவ் டு டிரா எ டேஞ்சன்ட் சொல்லி கொடுத்திருக்காங்களா. so at that particular instant you have to draw a tangent. tangent என்ன, a line that touches the graph at that only one particular point. அந்த particular pointல மட்டும்தான் அந்த கிராஃப் தொடுது, அந்த லைன் அந்த கிராஃப் தொடும். அதுக்கு பேரு தான் இன்ஸ்டன்டேனியஸ். சாரிப்பா, இந்த இடத்துல அந்த கிராஃப் டச் பண்ணுது. so the slope of this line gives the instantaneous rate. so அப்ப பாருங்க, instantaneous rateனா என்ன, instantaneous rateனா it is equal to the slope of the tangent drawn at time t. slope of the tangent drawn at time t. so average rate எப்படி கண்டுபிடிக்கணும், instantaneous rate எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. yes, very good. இப்ப ஒரு கொஸ்டின், இதே மாதிரி கொஸ்டின் டைரக்டாவே நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. இவ்வளவு ஈஸியான JEE கேட்க மாட்டாங்க. so BrO3 minus plus 5Br minus plus 6H plus gives 3Br2 plus 3H2O அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. A minus dBrO3 minus by dt is equal to plus dBr2 by dt. Option B minus 1 by 3 dBrO3 minus by dt equal to dBr2 by dt. Option C minus dBrO3 minus by dt equal to plus 1 by 3 dBr2 by dt. Option D none of the above. none of these. என்ன சொல்றாங்க, ரேட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு வாட். 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணணும், நீ
சார் எனக்கு ஏன் சார் ஆப்ஷன்லாம், எனக்கு இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சுல, நான் ரேட் எழுதுறேன் பாருங்க சார். ரேட் ஈக்குவல் டு minus dBr03 minus by dt. Otherwise, minus 1 by 5 dBr minus by dt. Otherwise, minus 1 by 6 dH plus by dt. Otherwise, plus 1 by 3 dBr2 by dt. Otherwise, plus 1 by 3 dH2O by dt. இதை எழுத புரிஞ்சுதா இல்லையா எல்லாருக்கும்? இந்த Yes, மூணு sir. இடத்துல ஏன் மைனஸ் போட்டேன்னா அவங்க 3 பேரும் ரியாக்டன்ட், இங்க ஏன் பிளஸ் போட்டேன்னா இவங்க 2 பேரும் ப்ராடக்ட். இப்ப சொல்லுங்க எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு? Option C. Option C. ஆப்ஷன் சி மேட்ச் ஆகுது, அவ்வளவுதான். இது ரொம்ப சாதாரண ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆனா இது மாதிரியான ஒரு பேட்டர்ன்லயே ஏற்கனவே நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இவ்வளவு மொக்கையாவாசம் இருக்குன்றியா? 45 கொஸ்டின்ல ஒரு 10-15 கொஸ்டின் ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். மீதி கொஸ்டின் தான் நமக்கு நம்மள சிந்திக்க வைக்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ரைட், another question பார்ப்போமே. a plus 2b gives 6c plus 2d. ரைட்டா? சரி. if rate equal to 2.6 into 10 power minus 2 moles per liter per second, then minus dB by dt is equal to what? இதான் கொஸ்டின். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க. எப்படி ஆன்சர் கொடுக்கறது? சார் ரேட்னா எனக்கு என்ன எழுத தெரியும்? மைனஸ் dA by dt equal to minus 1 by 2 dV by dt equal to plus 1 by 6 dC by dt equal to plus 1 by 2 dd by dt. எழுதிடுமா சார்? இதுல கொஸ்டின்ல இவனையும் இவனையும் தான் ரிலேட் பண்றாங்க, மற்றதெல்லாம் தேவையில்லை. அப்ப ரேட் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2 dB by dt. வெரி குட். ரேட் கொடுத்துட்டான், எவ்வளவு கொடுக்குறான்? 2.6 into 10 power minus 2 கொடுத்துட்டான். ஈக்குவல் டு மைனஸ் dB by dt தான் கேட்கறாங்க. அப்ப கீழே இருந்து 2 என்ன பண்ணலாம்? இன்டு 2ன்னு கொண்டு வந்துட வேண்டியதான். ஸோ அப்ப ஆன்சர் 5.2 into 10 power minus 2. இதுதான் மைனஸ் dB by dt. புரிஞ்சதா உங்க எல்லாருக்கும்? Yes, sir. இது மாதிரி நான் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஒன்னு ட்ரிகர் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் இப்ப பார்த்துட்டு அடுத்த கான்செப்ட் போயிட போறோம். லாஸ்ட் கொஸ்டின், 3 கொஸ்டின் தான் பாக்குறோம் இந்த டைப்ல. ஓகே, என்ன சார் கொடுக்குறாங்க? ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கப்பா. 2N2O5 gives 4NO2 plus O2. If concentration of NO2 increases by 1.6 into 10 power minus 2 in 4 seconds. In 4 seconds. Calculate rate of formation of NO2. இதான் கொஸ்டின். ரைட்டா? கொஸ்டினை நல்லா கவனிங்க, என்ன பண்றாங்கன்னு பாரு. Rate of formation of O2, சாரிப்பா, O2. Rate of formation of O2. ஓகே. ஸோ என்ன பண்றாங்க சார்? NO2 கொடுத்துருக்காங்க, இவனை கொடுத்துருக்காங்க சார், இவனை கேட்கறாங்க சார். சரி, அப்ப நான் ரேட் எழுத போறேன். நாம இவனுக்கு எழுதல, ஐம் நாட் கோயிங் டு ரைட் ஃபார் திஸ் ஃபெலோ. அப்ப ரேட் எழுதுறேன் பாரு. ரேட் எப்படி எழுதுவேன்? பிளஸ் 1 by 4 difference in NO2 by difference in time. It is equal to plus 1 by 1 difference in O2 by difference in time. சார் ஃபார்முலா எழுதிட்டேன் சார். சூப்பர், அவ்வளவுதான் சார். எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிடலாம் வா. சரி, ஓகே. இது என்ன சார்? NO2 இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO2 இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ் சைன். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1.6 into 10 power minus 2. சூப்பர். டைம் எவ்வளோ? 4 செகண்ட்ஸ். T இல்ல, இன் 4 செகண்ட்ஸ்னா the time gap is 4 செகண்ட் அர்த்தம். dt 4 செகண்ட். இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிக்கணும். கொடுத்துருக்கிற டேட்டா இதுதான். டேட்டாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம் தப்பாயிடும். கொடுத்துருக்கிற டேட்டா புரிஞ்சுதா பாரு. இன்க்ரீஸ் இன் NO2 1.6 in 10 power minus 2.
பிட்வீன் திஸ் டைம் பீரியட் இப்ப சப்ஸ்டியூட் பண்ண எல்லாத்தையும். அப்ப 1.6 into 10⁻², டிவைடட் பை டிடிக்கு ஒரு 4, ஏற்கனவே ஒரு 4 இருக்கு. புரிஞ்சுதா? It is equal to difference in O2 by difference in time. என்ன வரும் சார்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 16, 1.6 by 16 போது 1/10 வரும் சார். அப்ப ஆன்சர் 10⁻³ இதுதான் ஆன்சர். யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கிறவங்க மட்டும் கொஸ்டின் பண்ணுங்க. சோ 4 ஆப்ஷன்ல 10⁻³ எங்க இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணணும். Anybody is having doubt? Come on, make it fast. No doubt. அடுத்து போலாமா? Yes, sir. Yes, sir. ஓகேப்பா, ரைட். அடுத்தது மூவ் பண்ணிடலாம். இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாமே அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டம். யாருக்கு? புரிஞ்சிக்காதவனுக்கு கஷ்டம், ஃபார்முலா தெரியாதவனுக்கு கஷ்டம், மேக்ஸ் வரமாட்டேங்குது சார்ன்றவனுக்கு கஷ்டம். ஆனா இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம்னா கத்துக்கலாம். ரைட்டா? ஓகே, அடுத்தது போலாம். அடுத்ததா ஒண்ணு பார்க்க போறோம். அதுக்கு பேரு ரேட் லா. சார் ரேட் லா அப்படின்னு என்ன சார்? சரி கவனி, அது ஒரு ஈக்குவேஷன், அவ்வளவுதான். என்னன்னு சொல்றேன். இப்ப A plus B gives products. இது ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கோ. இத X Yன்னு வருது பேலன்ஸ் பண்ணும்போது. when I am balancing the reaction X Yன்னு வருது. லோயர் கிளாஸஸ்ல எல்லாருமே லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ஒன்னு படிச்சிருப்பீங்க. அப்படின்னு நான் யாருக்காவது சொல்ல முடியுமா? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். கமன் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சரி, நான் சொல்றேன்ப்பா. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இதான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஓகேவா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 2 பேர் இருக்கான். ஏன்னு ஒரு பர்சன், பின்னு ஒரு பர்சன். இவன் 1 லிட்டர் பாய்சன் குடிச்சிட்டான், இவன் 2 லிட்டர் பாய்சன் குடிச்சிட்டான். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வராங்க. நீ தான் டாக்டர். யாருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்ப? B, sir. சார் பயத்துல நான் இந்த பக்கம் எகிரி குதிச்சு வீட்டுக்கு ஓடுறோம் சார். பி அப்பா, வெரி குட்பா. ஏன் பி கொடுப்ப? ஏன்னா அவன் தான் அதிகமா குடிச்சிருக்கான் சார். அதனால சார் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகம் சார். நிறைய ரியாக்டன்ட் இருக்கு அவன் வயிற்றுக்குள்ள. அப்ப ரியாக்ஷனோட வேகமும் அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்ப அவன் சீக்கிரமா இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அவனை ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும் சார். அதனால ஃபர்ஸ்ட் பிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். கரெக்ட், வெரி குட். அவ்வளவுதான். உங்களுக்கு ஆன்சர் எல்லாம் தெரியுது, சொல்லதான் தெரியல, அதான் பிரச்சனை. சரி, ட்ரை பண்ணுங்க. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. சோ இதுதான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். கிளியரா? ஓகே, வெரி குட். அப்ப ரியாக்ஷனோட வேகம் எதை பொறுத்தது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ட பொறுத்தது. சூப்பர். இப்ப இதே விஷயத்த நான் இந்த ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ண போறேன். இந்த ரியாக்ஷன், ரேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. இது கரெக்டா? இல்ல சார், 11th ஸ்டாண்டர்ட்ல கெமிக்கல் ஈக்குலிபிரியம் லெசன்ல படிச்சிருக்கேன் சார். பவர் X Yன்னு போடணும். ஆமாவா? எஸ் சார். ரைட். என்னன்னா இந்த லெசன்ல கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல பவர்ல அங்க இருக்கிற அதே நம்பரை போடுவாங்க. பட் இந்த லெசன்ல அதே நம்பரை போடக்கூடாது. ரைட்டா? இதோட பவர் என்னன்னு எனக்கு தெரியாது, இதோட பவர் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? குழப்புறீங்க சார். ஒன்னும் குழப்பல, ரெண்டும் ஈஸியா புரிய வைக்கிறேன். ஒரு வீட்டுல ஃபாதர் மதர் 2 பேரும் இருக்காங்க உனக்கு. ரைட்டா? நீ தான் கிட். ஓகே, இந்த கிட் மேல ஃபாதருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, பவர் இருக்கோ, அதே அளவுக்கு மதருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பவர் இருக்கு. ரைட்?
ஆமா. பட் எல்லா ரியாக்ஷன்லயும் எல்லார் வீட்லயும் அப்படியா இருக்கு? ஒரு சில வீட்ல அப்பாவை பார்த்தா நடுங்குவான், அம்மாவுக்கு பவர் 0வா இருக்கும், பயப்படவே மாட்டான். ஒரு சில வீட்ல அப்பாவுக்கு பயப்பட மாட்டீங்க, அம்மாவை பார்த்தா பயப்படுவீங்க. ஒரு சில வீட்ல 2 பேருக்குமே பயப்பட மாட்டேன் சார் அப்படின்றவங்களும் இருப்பீங்க. சோ ஒரு ரியாக்ஷனை அப்பா அம்மா பையன் 3 பேரை பார்த்து நாம இந்த பவரை முடிவு பண்ண முடியாது. ஒரு ரியாக்ஷனுக்கும் அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுது இந்த லா. ஓகேவா? கிளியரா? Yes, sir. ரைட் சார். அப்ப இந்த என் இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யூ கேன் டிட்டர்மைன் இட் ஒன்லி பை டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த கிட்ட ஃபாலோ பண்ணின்னு போகணும், அவன் வீட்டுல போய் ஒளிஞ்சிருந்து நீ பார்க்கணும். அவங்க அப்பாவுக்கு பயப்படுறானா, அவங்க அம்மாவுக்கு பயப்படுறானா நீ பார்க்கணும். அப்பதான் அவங்க அப்பாவுக்கும் பயப்படுறான் அம்மாவுக்கும் பயப்படுறான்னா 2 பேருக்கும் பவர் ஈக்குவலா இருக்கு. அப்பாவுக்கு 2 மடங்கு பயப்படுறான், அம்மாவுக்கு பவர் 1 இருக்கலாம், அம்மா கொஞ்சமா பயப்படலாம். இல்ல அம்மாவுக்கு பயப்படாமலே இருக்கான்னா அம்மாவோட பவர் 0. சோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுதான் இந்த என்ன கண்டுபிடிக்க முடியும். Without doing experiment, you cannot find out this m and n. சரி, இந்த ஈக்குவேஷனோட அடுத்த ஸ்டெப் நான் எழுதுறேன். சார் அப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்க? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு போட்டா நான் என்ன எழுதணும்? ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் a பவர் m இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் b பவர் n. இந்த ஈக்குவேஷனுக்கு தான் ரேட் லான்னு பேர். இதுக்கு பேர் தான் ரேட் லா. அப்ப ஒரு டெஃபினேஷன் மாதிரி எழுதிடுறேன் பாரு. ரேட் லான்னா என்ன? ரேட் லா is an equation that relates rate யார் கூட? with product of multiplication, product of k என்ன? rate constant, k என்ன? rate constant and concentration of reactant A and B, they are raised to some exponential powers. They are raised to some exponential powers. I don't know what is that value. Some exponential powers. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் ரேட் லா. ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு ரேட் லாவை எழுத முடியும். இதை எழுதுனாதான் ரியாக்ஷனோட ஸ்பீடு எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரி, இதுல கேனா என்ன சார்? கேனா ரேட் கான்ஸ்டன்ட் சார். வெரி குட். இதுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இதெல்லாம் கேவோட வேற வேற பேர்கள். எம்னா என்ன? ஆர்டர் ஆஃப் ஏ. எம்ங்கிறது ஆர்டர் ஆஃப் ஏ. என்ன? ஆர்டர் ஆஃப் பி. அப்ப எம் என் ஆட் பண்ண அதுக்கு பேர் என்ன? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். Yes, sir. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்ன? ஆர்டர் காண்ட் பி பிரிடிக்டட். ஆர்டரை ஒரு ஈக்குவேஷனை பார்த்து உன்னால பிரிடிக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் டிட்டர்மைன்ட் எக்ஸ்பெரிமெண்டலி. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். யூ கேனாட் பிரிடிக்ட் த ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன். த ஆர்டர் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் வேல்யூ. சூப்பர் சார். ஓரளவுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி இருக்கு சார். என்ன சொல்லி கொடுத்தோம் இன்னைக்கு? முடிக்கல, சிம்பிளா இன்னொரு தடவை ரிவைஸ் பண்றேன். வேகம் ரேட்னா என்னன்னு பேசணும். ரேட்னா ரியாக்டன்ட் வச்சு சொல்லும்போது முன்னாடி மைனஸ், ஏன்னா ரியாக்டன்ட் குறைஞ்சிட்டே போகும். ப்ராடக்ட் வச்சு சொல்லும்போது முன்னாடி பிளஸ், ஏன்னா அதிகமாயிட்டே போகும். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் இருந்தா அந்த கோஎஃபிஷியன்ட்டை முன்னாடி போடணும். 1/1 போட்டு அந்த கோஎஃபிஷியன்ட்டை போடணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ரேட்டோட யூனிட் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின் பார்த்துட்டு ரேட் லான்னு ஒன்று பார்த்தோம். இந்த ரேட் லா எதை பேஸ் பண்ணது? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணது. அதை வச்சுட்டு ரேட் லான்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரேட் லால ஒரு முக்கியமான வார்த்தையை பத்தி பேசுறோம், அதான் ஆர்டர். ஆர்டர்னா என்ன சார்? அதை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுதான் கண்டுபிடிக்கணும், பார்த்துட்டு தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சூப்பர்.
இப்ப அடுத்தது ரேட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரியாக்ஷன் இருக்குப்பா ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதுதான் ஒரு ரியாக்ஷன். நான் என்ன பண்றேன் லேபுக்கு போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏவோட பவர் 0ன்னு தெரிய வருது. ஏவோட பவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் 0ன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷன் பேரு? என்ன ரியாக்ஷன் பேரு? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பேரு. சப்போஸ் நான் ஏவோட பவர் 1ன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப இதுக்கு பேர் என்ன? சப்போஸ் இந்த ரியாக்ஷனோட ஏவோட பவர் 2ன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப இதோட பேர் என்ன? டேய் சொல்லுங்கடா. ஒரு அநாத மாதிரி ஒரு வருஷமா ஒரு மணி நேரம் 1 மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். கூடவே கத்துங்கடா டேய் கத்துங்க. கமான். சரி பவர் 0ன்னு அது என்ன ரியாக்ஷன்? Zero order reaction. Zero order reaction. வெரி குட். 1னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் 2னா செகண்ட் ஆர்டர். இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். சூப்பர் சார். சரி ஏன் சார் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்? என்ன சார் இது போங்க சார். ஓகே சொல்றேன் பாரு. சப்போஸ் ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட் பின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு கம்பெனி வச்சிருக்க, நீ ஒரு மருந்து கம்பெனி வச்சிருக்கடா, நீ ஒரு மருந்து தயாரிக்கிற, அது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரைட்டா? ஏ வந்து 5 மோல்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ரியாக்ஷனை செய்யறான். பி கிட்ட 10 மோல்ஸ் இருக்கு, அந்த ரியாக்ஷனை செய்யறான். அப்ப பாரு ஏ ஈக்குவல் டு கே இன்டு 5 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஆனா பி ரேட் ஈக்குவல் டு கே இன்டு 10 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். rate equal to k into 10 times of a square. இதனால என்ன ஆக போகுது பாரு, இத 25 times ka square எழுதலாம், இத 100 times ka square எழுதலாம். அப்ப கவனிங்களேன், இங்க ரேட் 25 மடங்கு, ஆனா இங்க ரேட் 100 மடங்கு. இதை விட 4 times இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? அப்ப என்ன பண்ணணும்? ஏ நான் தனியா செஞ்சா 1 hour ஆகுது, பி தனியா செஞ்சா 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஏன்னா 4 times faster 15 மினிட்ஸ்ல ரியாக்ஷன் முடிஞ்சிடும். உண்மையிலே புத்திசாலியா இருந்தா இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? வா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யலான்ட்டு ரேட் ஈக்குவல் சேர்ந்து செஞ்சா என்ன ஆகும்? 15 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரியாக்ஷன் 225 டைம்ஸ் ஃபாஸ்டரா நடக்கும். புரிஞ்சுதா? இப்படி ஃபாஸ்டா நடக்கிறதுனால என்ன ஆகுது? ஃபியூவல் மிச்சம், டைம் மிச்சம், சீக்கிரமா ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப செலவு மாத்திரை அந்த டேப்லெட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்லெட்னு சொன்னேன், அந்த டேப்லெட் ரொம்ப கம்மியான விலையில விற்கலாம். இப்ப புரியுதா கெமிக்கல் கைனடிக்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. சோ ஒரு ரியாக்ஷனுடைய ஆர்டர் தெரிஞ்சதுன்னா அந்த ரியாக்ஷனுடைய ஈல்டு எப்படி இருக்கும், எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும், அந்த ரியாக்ஷனை சேர்ந்து செய்யணுமா இல்ல நான் அவனுக்கு எனக்கு சண்டை சார் நான் தனியா செய்வான் அப்படின்னு பண்றதா அப்படின்னா லாபம் பார்க்க முடியாது, நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியாது. சோ ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதைத்தான் இந்த லெசன்ல படிக்க போறோம். சரிப்பா சூப்பர். இப்ப இத நான் K0 சொல்றேன், இத K1 சொல்றேன், இத K2 சொல்றேன். ஏன் அப்படின்னா இதுக்கு ஜீரோ ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்னு பேரு. அப்ப K1க்கு என்ன பேரு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட். அப்ப K2க்கு என்ன பேரு? செகண்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் பேரு. ஏன்னா K0ங்கிறவன் வேற ஒருத்தன், K1ங்கிறவன் வேற, K2ங்கிறவன் வேற. எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? ஃபார்முலா பாருங்க. சோ இந்த A0 டினாமினேட்டர் கொண்டு வரலாம் லெஃப்ட் சைடு இல்லையா? அப்ப எப்படி எழுதுறேன் பாரு, ரேட் டிவைடட் பை a பவர் 0, ரேட் டிவைடட் பை a பவர் 1, ரேட் டிவைடட் பை a பவர் 2. அடுத்த பாயிண்ட், எனிதிங் பவர் 0 என்னம்மா? 0. 1. அவசரப்பட்ட, வேற ஒண்ணு உனக்கு தெரியும், அவசரப்பட்ட. சரி பரவாயில்ல, அந்த ஆர்வம் முக்கியம். ரைட், எனிதிங் பவர் 0 1. அப்ப இந்த இடத்துல ரேட் டிவைடட் பை 1ன்னு அர்த்தம். சரி சூப்பர். அடுத்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தா ரேட்டோட யூனிட் என்ன? வாட் இஸ் தி ரேட் ஆஃப் யூனிட் சொல்லுங்க? Mole, liter inverse, second inverse.
வெரி குட். ஸோ அப்ப ரேட்டோட யூனிட் தான் ஜீரோட ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் யூனிட். ஸோ ஜீரோட ரேட் கான்ஸ்டன்ட் யூனிட் மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். சரிங்க சார், அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் என்ன பாரு. ரேட்டுக்கு மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷனோட யூனிட் என்ன மோல்ஸ் பர் லிட்டர். அப்ப ஃபைனலா செகண்ட் பவர் மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் செகண்ட் பவர் மைனஸ் 1. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. moles per liter per second divided by moles per liter square. அப்ப என்ன ஆகும்? மோல் பவர் -1 லிட்டர் பவர் +1 செகண்ட் பவர் -1. இதுதான் K2 ஓட யூனிட். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். ரேட் பிக்சட் யூனிட், ரேட்டோட யூனிட் மாறவே மாறாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஆனா ரேட் கான்ஸ்டன்ட் அதோட யூனிட் மாறும். யூனிட் சேஞ்சஸ் எதை பொறுத்து? பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வேற யூனிட், செகண்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டருக்கு வேற யூனிட், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வேற யூனிட், செகண்ட் ஆர்டருக்கு வேற யூனிட். அப்ப ஜெனரலா ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார்? ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்டுக்குன்னா ஃபார்முலா இருக்கு, சொல்றேன் பாருங்க. மோல்ஸ் பர் லிட்டர் பவர் 1 - n செகண்ட் பவர் -1. இதான்பா யூனிட். n-க்கு 0 போட்டா அது என்ன ஆர்டர்? ஜீரோ ஆர்டர். மேட்ச் ஆகுதா? எஸ் Yes, சார். sir. n-க்கு 1 போடுங்க. மேட்ச் ஆகுதா? எஸ் சார். n-க்கு 2 போடுங்க. மேட்ச் ஆகுதா? சோ இந்த மாதிரி எனி ஆர்டர், இங்க n-ங்கிறது தான் ஆர்டர். எந்த ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வேணா K ஓட யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நீ எழுதலாம். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிஒன்? Yes, sir. Yes, sir. ரைட், வெரி குட் பா.